பிரைஸ் தி லார்ட். கண் தெரியாத ஒருவனை குணமாக்க இயேசுவின் மண்ணையும் உமிழ்நீரையும் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். யோவான் 9:6-7 இயேசு தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அதை சேற்றி குருடர் கண்கள் மேல் பூசி, நீ போய் சிலுவாம் குளத்தில் கழுவு என்றால், சிலுவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கருவி பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான். படைப்பிலே தேவன் மண்ணையும் தனது சுவாசத்தையும் உயிரை படைக்க பயன்படுத்தினார். யோவான் 9 இயேசு தமது உமிழ் நீருடன் மண்ணை கலக்கிறாரு. இது குருடனின் கண்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்கும் ஒரு படைப்பின் செயலாகும். வார்த்தையாக இருந்து மாசமாக உருவாக்கப்பட்ட இயேசு தேவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றை செய்ததன் மூலம் தனது தெய்வீக வல்லமையை நிரூபிக்கிறாரு. இயேசு பார்வையை உருவாக்கினார். அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கிறது. மண் மனித குலத்தின் தோற்றத்தை குறிப்பிடுகிறது. உமிழ்நீர் இயேசுவின் வாழ்க்கை மற்றும் வல்லமையை குறிப்பிடுகிறது. குணப்படுத்தல் புதிய உருவாக்கம் மற்றும் மறுசீரமைப்பை குறிக்கிறது. இயேசு குணம் மட்டும் படுத்தவில்லை, அவர் மீண்டும் படைக்கிறார். அவர் வெளிச்சத்தையும் ஆன்மீக வெளிச்சத்தையும் ஆகிய இரண்டையும் படைப்பின் இறைவன் என்பதையும் தேவன் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். அந்த மனிதன் சிலுவாம் குலத்திற்கு கண்கள் குருடானவனாக நடந்து போக வேண்டியிருந்தது. இது விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதல் செயலை குறிப்பிடுகிறது. சிலுவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாகும். இது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இயேசு பிதாவிடமிருந்து அனுப்பப்பட்டவர். குலத்தில் கழுவுவது கீழ்ப்படுதல் மற்றும் சுத்திகரிப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. அந்த மனிதன் கீழ்ப்படிந்து செயலில் தன் விசுவாசத்தை காட்டிய பிறகு குணமடைகிறான். இயேசு இந்த அற்புதத்தை ஓய்வு நாளை செய்கிறாரு. சேரை உருவாக்க உமிழ் நீரை மணலுடன் இயேசு கலப்பது அவர் பிசைகிறது போன்று ஒரு வேலையை செய்வதாக அர்த்தப்படுகிறது. இது பரிசேயர் பாரம்பரியத்தின் ஓய்வு நாள் விதிகளை மீறுவதாகும். ஆகவே பரிசேயர் இந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனால் இயேசு தேவனிடமிருந்து வந்தவன் அல்ல என்று குறை கூறினாங்க. குருடரின் கண் பார்வை குணமடைதல் அவனது ஆவிக்குரிய பார்வை பெறுவதற்காக வாசலாக மாறுகிறது. ஏனென்றால் பின்பு அந்த மனிதன் ஆண்டவரின் மனுஷகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டாரு. ஆனால் பரிசேயர்கள் கண்களால் பார்த்தாலும் இருதயத்தில் குருடர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இயேசு காணாதவர்கள் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குருடர்களாகும்படியாகும் நியாய தீர்ப்புக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சொந்த கூட்டுத்தரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதாவது என் சொந்த பலவீனங்களுக்கோ எனது பாவங்களுக்கோ அல்லது என் சொந்த அனுமானங்களுக்கோ நான் எங்கே குருடனாக இருக்கிறேன் என்று அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆமே.